ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாதி வச்சு காரில் ஏசி கூலிங் வரேன்னு சொல்லி கஸ்டமர் நம்ம இன்ஸ்டா வீடியோ மூலமாக பார்த்து நம்ம ஒர்க் ஷாப் எடுத்திருந்தாங்க. ஏசி கம்ப்ரஸர் மூலிமா வேக்கம் போட்டு செக் பண்ணி பார்த்ததில் ஏசி கம்ப்ரஸர் லைட்டாக மைனூட்டாக லீக் ஆகிருந்துச்சு. ஏசி கம்ப்ரஸர் செக் பண்ணி பார்த்ததில் ஏசி கம்ப்ரஸர் ஆயில் வந்து கருப்படிச்சிருந்துச்சு. கருப்படிச்சிருந்தால பேரிங் எல்லாமே டோட்டலாகவே வந்து சேஞ்ச் பண்ணணும். இல்லை கம்ப்ரஸர் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மறுபடியும் கம்ப்ளைண்ட் வரத்தான் செய்யும். அதனால் கஸ்டமர் சொன்னால் நீங்கள் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிடுங்க, எனக்கு ஏசியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வேணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அதனால் டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் பண்ணுறோம். கூலிங் ஆயில், ஃபுல்லர் மோட்ரு, அந்த டோட்டல் அசம்பிளி, வால்வு எல்லாமே டோட்டலாக செக் பண்ணி பார்த்துட்டு ஏசி கம்ப்ரஸரு, ஏசி கண்டென்சரு, ஏசி ஓஸு, ஏசியில் வர சம்மந்தப்பட்ட சுவிட்சு எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் வேக்கம் போட்டு ப்ரெஷர் பிடிச்சி செக் பண்ணி பார்த்தோம். ஒரு போட்டு லீக்கேஜ் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வேக்கம் போட்டு நிறுத்தணும், நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஏசி கேஸ் ஃபுல் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்லேருந்து 4.8 வரைக்கும் வந்து சின்ன குறைஞ்சிட்டே தான் போச்சு. செக் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.